வணக்கம். கேவிகே கிங் கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி வெற்றிலை பற்றி பார்ப்போம். வெற்றிலையை பைப்பர் பெட்டில் என்று சொல்லுவோம். சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்துகிறது. இதோடைய அமைப்பு, நன்மைகள், பயன்படுத்தும் முறை அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். வெற்றிலையில் உள்ள சத்துக்கள்: இதில் விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வலி, கிருமி எதிர்ப்பு, நார்ச்சத்து இதில் உள்ளது. உடலுக்கு விரிவான நன்மைகளை பார்ப்போம். செரிமானம், வயிற்று அமிலத்தை சமநிலைப்படுத்தும், கேஸ், ப்ளோட்டிங், காலை மார்பு எரிச்சல் குறையும். பயன்பாடு: உணவுக்கு பிறகு ஒரு வெற்றிலையை மென்று சாப்பிடவும். மார்பு சளி, இருமல், மூச்சு திணறல் வெற்றிலையை சூடு போட்டு ஒத்தடம் கொடுத்தால் குறையும். வெற்றிலை சாறு தேன் கலந்து சாப்பிட்டால் சளி கரையும், மார்பு அடைப்பு குறையும். உங்களுக்கு செஸ்ட் பேக் பெயின் இருந்தால் வெற்றிலையை ஆமணக்கு எண்ணெயோடு சேர்த்து ஒத்தடம் கொடுத்தால் தசை இறுக்கம் கரையும். சர்க்கரையின் கட்டுப்பாடு: வெற்றிலைச்சாறு 1-2 ஸ்பூன் இன்சுலின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும். மருந்துடன் எடுத்தால் சர்க்கரையின் அளவு கண்காணிக்க வேண்டும். நம் பல்களில் ஈறுகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பாக்டீரியா குறைக்கும். ஈறு வீக்கம், வாய் நாற்றம் குறையும். தோலில் வந்த காயங்களில் நம்ம வெற்றிலை சாறு தடை வந்தால் சிறு காயம், பூச்சிக்கடி, அரிப்புகள் இருந்தால் குறையும். பெண்களின் ஆரோக்கியத்தில் வெள்ளை பெறுதல் குறைகிறது. மாதவிடாய்க்கு பிறகு வரும் பலவீனத்தை குறைக்கப்படுகிறது. பயன்படுத்தும் முறை பார்த்திங்கன்னா, வெற்றிலையை 2 வெற்றிலையை 1 கப் தண்ணியில் நல்லா கொதிக்க வைத்து குடித்தா நம் உடலில் இருக்கும் சளி, கேஸ் தொந்தரவுகள் இருக்கவே இருக்காது. வெற்றிலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் நம்ம வாயில் உள்ள துர்நாற்றம் குறைகிறது. வெற்றிலை நம்ம பார்த்து வாங்கி சாப்பிடணும். ஒரு வெற்றிலை கார வெற்றிலை இருக்குது, சாதா வெற்றிலை இருக்குது. நம்ம சாதாரண வெற்றிலையிலே கொஞ்சம் இளம் வெற்றிலையாக பார்த்து வாங்கி சாப்பிட வேண்டியதான். காரத்தன்மை உள்ள வெற்றிலை நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாக புண்ணாகிறது, நாக்கு புண்ணாயிடும். ஒரு நாளைக்கு ஒரு வெற்றிலைக்கு மேலே நம்ம என்ன பண்ண வேணாம், சாப்பிட வேணாம். வெற்றிலையோடு சேர்த்து பாக்கு புகையில் சேர்த்து சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணிகள், கடும் வயிற்றுப்புண் உள்ளவர்கள் தவிர்க்கவும். தினமும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இரவு நேரத்தில் இது மெல்லுவது மிகவும் தவறு. சிலவர்கள் வெற்றிலையோட குல்கந்து சேர்த்து சாப்பிடுவாங்க. குல்கந்து வாங்க முடியலன்னா வெற்றிலையோட தேன் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம் பூஜை அறையில் தீர்த்தத்தில் துளசி போட்டு சாப்பிடுவோம். அதேபோல் பிரதோஷம், அமாவாசை, ஏகாதசி நாள்களில் துளசி பறிக்கக்கூடாது. ஸோ அந்நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிலையை கிள்ளி போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது மிகவும் நல்லது. அதிகம் தலைவலி இருந்தால் கூட வெற்றிலை கிள்ளி நெத்தியில் இல்லைன்னா காதுக்கு பின்புறம் நீங்கள் வச்சுருந்தா கூட தலைவலி கூட குறையும். ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.